எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல TCS ஓட Q3 Financial 26 ரிசல்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கு, அனலிஸ்ட் எல்லாருமே இந்த ரிசல்ட்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க, வேல்யூவேஷன்ஸ் இந்த ஸ்டாக்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ்லயுமே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்களோட பினான்சியல் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் 5% இந்த குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 67,087 கோடி இந்த குவார்டர்ல அவங்க ரெவென்யூ பண்ணிருக்காங்க. இதே குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 14% டவுன் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 10,657 கோடி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 13,380 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன குவார்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11.7% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. சோ குவார்டர் ஆன் குவார்டர்லயும் 11%, இயர் ஆன் இயர்லயும் 14% ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. சோ ப்ராஃபிட் டவுன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு கம்பெனியோட அந்த ரீஸ்ட்ரக்சரிங் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் லேபர் கோட்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால கம்பெனிக்கு 2,128 கோடி ஒன் டைம் எக்ஸ்பென்சஸா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு லீகல் கிளைம் கேஸ்ல 10,010 கோடி கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒன் டைம் எக்ஸ்பென்சஸா இந்த கம்பெனிக்கு இந்த குவார்டர்ல இருந்ததுனாலதான் ரெவென்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் 14% டவுன் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து கம்பெனி மூணாவது இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 11 ரூபாய். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டிவிடெண்டா 46 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் ஜனவரி 17, பேமெண்ட் பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஆபரேட்டிங் மார்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஆபரேட்டிங் மார்ஜின் ஸ்டெடியாவே இருக்கு. 25.2% ஆபரேட்டிங் மார்ஜின் இருக்கு. இதே லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 24.5% இருந்தது. சோ ஆபரேட்டிங் மார்ஜின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் இது நமக்கு காட்டுது. அதே மாதிரி டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, $9.3 பில்லியன் அவங்களோட ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா கூகுள், ஏவியா, ஏபிபி இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட கீ பார்ட்னர்ஷிப்ஸ் இந்த டோட்டல் டீல் வேல்யூல அவங்களுக்கு இருக்கு. பட் ஆனா இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 6.9% டவுன் ஆயிருக்கு. அடுத்து இப்போ ரீசெண்டா Q3ல இருந்து அவங்க ஏஐ ரெவென்யூ தனியா லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஏஐ ரெவென்யூ எப்படி இருக்கு, அவங்களோட growth எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குவார்டர்ல annualized AI revenue $1.8 பில்லியன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 17.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ AI ரிலேட்டட் ரெவென்யூ நார்மல் ரெவென்யூ growth விட நல்லாவே ப்ரொபல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம AI ரிலேட்டட் ஸ்கில்ஸ்க்காகவே 2,17,000 அசோசியேட்ஸ் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்டை நாங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட்ஸ்ல கம்பெனி அப்டேட் பண்ணிருக்காங்க. நம்பர்ஸ் தாண்டி இந்த ரிசல்ட்ஸ்ல நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரெவென்யூ செக்டார் வைஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ரெவென்யூலயே மேஜர் காம்பனண்டா இருக்குது BFSI அப்படின்னு சொல்லப்படுற பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ். அதுல குவார்டர் ஆன் குவார்டர் growth நெகட்டிவா தான் இருந்திருக்கு. பட் ஆனா இயர் ஆன் இயர் growth பாசிட்டிவா இருக்கு. அதே சமயத்துல இந்த ரீஜனல் மார்க்கெட்ஸ்ல இயர் ஆன் இயர் growth அப்படிங்கிறது 20% கிட்ட டவுன் ஆயிருக்கு. சோ இது ஒரு நெகட்டிவா இருக்கு. அதே சமயத்துல மத்த எல்லா செக்டார்ஸ்லயுமே இந்த குவார்டர் ஆன் growth அப்படிங்கிறது கொஞ்சம் மியூட்டடாவும் கொஞ்சம் பாசிட்டிவாவும் இருக்கு. சோ இது இன்னமுமே கன்சூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கு. growth அந்த அளவுக்கு அதிகமா இல்ல அப்படிங்கறது நமக்கு காட்டுது. அதே மாதிரி ரீஜன் வைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கால லாட்டின் அமெரிக்கால மட்டும் குவார்டர் ஆன் குவார்டர் growth நல்லா இருக்கு. மற்றபடி நார்த் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா ரெண்டுலயுமே இயர் ஆன் இயர் growth 1.4% கிட்ட அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியால இந்த குவார்டர்ல அவங்க growth அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 8% அவங்களோட ரெவென்யூ grow ஆயிருக்கு. சோ இந்தியால 8% grow ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட் கொஞ்சம் மியூட்டடா தான் இருக்கு அப்படிங்கறத இது நமக்கு மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதே மாதிரி
எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த குவார்டர் எண்ட், அதாவது டிசம்பர் 2025 எண்ட்ல வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனில 5,82,163 பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த குவார்டர்ல அவங்க நெட் அடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்களை குறைச்சுதான் இருக்காங்க. இந்த குவார்டர்ல மட்டுமே 11,151 எம்ப்ளாயிஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. புதுசா யாரையுமே ஹையர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்ரிஷன் வந்து 13.5 வந்து இருக்கு. ஓவராலா இந்த வருஷம் பினான்சியல் இயர் 26 அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஹெட் கவுண்ட் அப்படிங்கிறது 25,800 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கம்பெனி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய பேரை வந்து வேலையை விட்டு நீக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயிஸா வெளியே போற அந்த அட்ரிஷன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை பத்தி பேசும்போது டிசிஎஸ் ஓட சிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெவன்யூ பர் எம்ப்ளாயி வந்து குவார்டர் ஆன் குவார்டர் 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து நாங்க ப்ரொடக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்றோம். ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே அனுப்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரீஸ்ட்ரக்சரிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் எண்டு வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் டீம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்ல, ஆர்டிகல்ஸ்ல அனலிஸ்ட் எல்லாருமே இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற என்னென்ன விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா அனலிஸ்டுமே சொன்ன விஷயம், ரெவன்யூ growth அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது தான். அதே சமயத்துல இந்த பினான்சியல் இயர் 26ல முதல் 9 மாசத்துல அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ரெவன்யூ அப்படிங்கிறது $22.4 பில்லியன் வந்து இருக்கு. சோ இந்த வருஷ Q4ல அவங்க $7.78 பில்லியன் வந்து ரெவன்யூ பண்ணாதான் அவங்க லாஸ்ட் இயர் பண்ண ரெவன்யூ வந்து அவங்களால பீட் பண்ண முடியும். அதுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது 3.65% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். சோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, போன வருஷ ரெவன்யூ வந்து இந்த வருஷம் ரெவன்யூ வந்து பீட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து Q4 ரிசல்ட்ஸ் தான் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல மார்ஜின் வந்து ரெசிடென்டா இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 25% கிட்ட மார்ஜின் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கெயின் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனியோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சிஸும் கரன்சி மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கம்பெனிக்கு ஃபேவரபிளா இருக்கு. நாமளே வந்து பார்த்திருக்கோம், ரூபாய் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி விஷயம் வந்து டாலர்ல ரெவன்யூ பண்ற ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து மார்ஜினை வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வச்சிருக்க ஒரு காரணமா இருக்கு. இதே சமயத்துல இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் கிளியர் கட்டா ஒரு ரிவைவல் வந்து இந்த கம்பெனிக்கு நடக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ரிசல்ட்ஸ்ல லேக் ஆகுது அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட டேக் அவேவா இருக்கு. சோ இந்த growth ரிகவரி வந்து நடக்க போகுதா, இல்ல இன்னமுமே வந்து அன்ஈவன் டிமாண்ட வந்து இந்த கம்பெனி நெகோஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறது இன்னும் வந்து நமக்கு ஸ்டெடியா தெரியல. சோ அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல வந்து நமக்கு இதுக்கான விடை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதனால கொஞ்சம் இந்த ஸ்டாக்ல வந்து ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், ரெவன்யூ growthோட ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் growthல இந்த குவார்டர் வந்து அடி வாங்கினதுக்கான காரணம் அப்படிங்கிறது அந்த எக்ஸெப்ஷன் ஐட்டம்ஸ் தான். அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாவே இருக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா அனலிஸ்டோட டேக் அவேவா இருக்கு. அடுத்து இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூவேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். டிசிஎஸ் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பெருசா வந்து எந்த சேஞ்சும் இல்ல, அதே ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு மாசத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் வந்து 1.5% கிட்ட கரெக்டா இருக்கு. இந்த ஷேர் வந்து 5 வருஷமா பெருசா ரிட்டர்னே கொடுக்கல. அதாவது கேபிட்டல் அப்ரிசியேஷன் விதத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல இருந்ததோ இப்பயும் அதே பிரைஸ்ல தான் வந்து இந்த ஷேர் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஷேர்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4% கிட்ட இருக்கு. சோ உங்களுக்கு வந்து 140 ரூபாய் கிட்ட ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். சோ அந்த விதத்துல இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. அதே மாதிரி PE ரேஷியோ போன குவார்டர் ரிசல்ட் அப்ப 22 சம்திங் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் குறைஞ்சதுனால PE ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 23.83 அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து நாம இந்த ஸ்டாக்ல என்ன மாதிரியான டேக்அவே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னமுமே ஐடி கம்பெனிஸ்க்கு பிரஷர் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து காட்டுது. அங்கங்க வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சில ரீஜன்ஸ்ல வந்து
அவங்க வந்து ஆர்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா கிளியர் கட்டா இன்னும் வந்து ஐடில ஒரு ரிவைவல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சிக்னல் வந்து இல்ல. சோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல வெயிட் பண்றது அப்படிங்கிறது தான் நான் வந்து முடிவு பண்ணிருக்கேன். வேல்யூவேஷனா இது வந்து கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்க கம்பெனி தான். பட் ரிவைவல் எப்ப நமக்கு தெரியுதோ அப்பதான் வந்து இந்த ஷேர்ல வந்து ஒரு முடிவு வந்து நம்ம எடுக்க முடியும். சோ இதெல்லாம் தான் இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் 26 டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் எல்லாரும் அவ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனி வீடியோ ரிசல்ட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.